இப்படி தான் வந்து இந்த தட்டி வீடுங்க, சில இடத்துல காங்கிரீட் வீடுங்க இருந்தாலும் தட்டி வீடு கட்டின பிறகு மேலே வந்து அந்த ஜிங்க் ஷீட்டு போடுவாங்க, ஐரன் ஷீட் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வீடுங்க வந்து ஆஸ்பரஸ் ஷீட்டாக பண்ணாங்க. அப்போ இதுங்கெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு டிவிஷன் வச்சாங்க, சானிட்ரி போர்டு வச்சாங்க, சானிட்ரி ஆஃபீஸ். அது வந்து ஒரு ஏரியா சாம்பியனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஒர்க் ஷாப் பக்கத்தில் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மாரிட்டில் வந்து குட்சபர் சர்ச் பக்கத்தில் வந்து இருக்கும். அதேமாதிரி குரமேண்டில் இப்படி வந்து எல்லாம் 5 மைல்ஸுக்கு தகுந்த மாதிரியும் சானிட்ரி ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. இதில் என்ன வேலைங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு வேலை வீடுகளுக்கு தட்டி உடஞ்சி போச்சு, இல்லை அது பழசாகி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா புதுசாக தட்டி அது உள்ள பாயை அடிப்பாங்க. அதுவும் பாம்பு தான் இருக்கும். இப்போ இந்த தட்டி பாயெல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா அடிச்சு கொடுப்பாங்க. ஒருவேளை மேலே ஜிங்க் ஷீட்டு ஓட்டை வந்துச்சு, உள்ளே ஒழுகிற மாதிரி ஆச்சுனாக்கா அதை வந்து திரும்ப அந்த ஜிங்க் ஷீட்டை மாற்றி இன்னொன்று போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்பரஸ் ஷீட் அது உடஞ்சாலும் இது பண்ணாலும் மாட்டோம், அது மேலே ஜிங்க் ஷீட் இருக்கும். அந்த ஆஸ்பரஸ் ஷீட் வீட்டுக்கு மேலே கூட ஜிங்க் ஷீட் இருக்கும். அதுவும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா அந்த மாதிரி சேஃப்டிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த சானிட்ரி போர்டு இருந்தது. முக்கியமாக வந்து இந்த பண்டிகையின் போது ஒரு பண்டிகை ஆச்சு சொன்னாக்கா, இப்போ சில பேர் ஆஸ்பரஸ் ஷீட்னா சுண்ணாம்பு அடிப்பாங்க. நிறைய நம்ம அவங்க தட்டி வீட்டுங்களும் நிறைய பேர் அடிச்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த சுண்ணாம்பு அங்கே கொடுப்பாங்க. வீட்டில் எந்த ஒரு பொருளும் ரிப்பேர் ஆகினாலும் அந்த பொருட்கள் வந்து அங்கேருந்து நம்ம கொண்டு போகலாம். அதுக்கான இடமா தான் இந்த சானிட்ரி போர்டுங்களை அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஆனாலும் ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியான விஷயங்கள் இருந்தால் கூட மேலே வர மைனிங் டெவலப் ஆகவோ நல்ல வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான இது தான் வந்து இந்த சானிட்ரி போர்டு இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, வெறும் அவங்க வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, அதை ஒரு வீடை பண்ணி கொடுத்துட்டாங்கன்றதோடு இல்லாமல் அதுக்கான சேஃப்டியும் இருக்கணுன்றதுக்காக அதுக்கு தேவையான பொருட்களை வச்சு இப்படி டிவிஷன் வாரியாக வச்சு அதுவும் கொடுத்து ஓதுனாங்க. அதுவும் இப்போ நம்ம வருங்கால சங்கதி தெரியணுன்றதுக்காக தான் இது கூட நம்ம சொல்லிட்டு வரோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சானிட்ரி போர்டு ஆஃபீஸில் இன்னொரு விஷயங்களும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அப்போ வந்து இந்த பந்தல் வசதி இதெல்லாம் வந்து இல்லாத காலகட்டம். இப்போனா நம்ம துணி பந்தல் போடுறோம், இது மாதிரிலாம் இருக்கும். அப்போது அது இருக்கும். இன்னும் வசதி இல்லாதவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வசதி இல்லாத ஆட்களுக்கும் இந்த பந்தல் இல்லாத நேரத்துலையும் வந்து இந்த தட்டிங்களை கொடுத்து அதை போர்களை வச்சு அடித்து அதை வந்து பந்தல் மாதிரி பண்ணி அதில் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்களை நடத்தி அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு திரும்ப எடுத்துன்னு போயிட்டு அதை சானிட்ரி ஆஃபீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இப்போ கோயிலில் நம்ம இது பிரகாரம் ஒரு லைனுக்கு ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது, இல்லை ராமர் டெம்பிள் இருக்குது. இது போல் டெம்பிள்களுக்கு ஏதாவது ஒரு திருவிழா வரும்போது இதே போல் தான் அவங்க திருவிழாக்கு அந்த பந்தல் அடிக்கிற வகையில் இதெல்லாம் கொடுத்து உதவி பந்தல் மாதிரி அடித்து அது அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு திரும்ப அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு அந்த இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரியும் சானிட்ரி போர்டு ஆஃபீஸில் வந்து உதவி இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயங்கள். நம்ம தங்கவயல் மக்களின் கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம முழுக்க தங்கவயலில் அதிகமாக ஒரு 90% தமிழர்கள் வாழ்ந்துருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் இங்கே. அதாவது இப்போ ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கனாக்கா இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த கரகம் எடுப்பாங்க, கரகம் எடுத்து அந்த கூழ் இதெல்லாம் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா பொங்கல் நாளில் வந்து திருவிழா கொண்டாடுவாங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் ஸ்போர்ட்ஸுங்கெல்லாம் பண்ணி இந்த பொங்கல் திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதேமாரி ராமர் டெம்பிள்னு சொன்னால் ராமர் டெம்பிள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உரி அடிப்பாங்க. உரி அடிக்கும்போது பார்த்தா ரொம்ப பேர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த உரி அடிக்குவாங்க. அப்புறம் அந்த வழுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வழுக்கு மரம் ஏறுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. இது இந்துக்கள் ஒரு பக்கம் பண்ணோம்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா யூஸ்வலாக எக்ஸ்மஸ் கொண்டாடுவாங்க. இந்த ஜனவரி 1 அது கொண்டாடுவாங்க. அதேமாதிரி வந்து
எல்லா சேப்பல்ஸுங்களும் நிறைய அங்கங்கே இருக்கும். அந்த சேப்பல்ஸுங்களெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி திருவிழாவெல்லாம் கொண்டாடிட்டு வருவாங்க. ஸ்பெஷலாக நம்ம தங்க வயலில் பார்த்தா தங்கத்தாய் திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தங்க வயலில் நம்ம காட்சியளித்தின் விளைவாக அந்த அவங்களுடைய பேரை வச்சு நம்ம தங்கத்தாய் கோயில் இருக்குது, அதுக்கு திருவிழா வந்து நடந்துட்டு வருது. இதுபோல் வந்து கிறிஸ்டின்ங்க வந்து அப்படி வரும். அதேமாதிரி நம்ம முஸ்லீம்ஸுக்கு வந்து யூஸ்வலாக அந்த மஸ்ஜிதில் ரம்ஜான் டெய்லி அவங்க வழக்கமாக போகிறாங்க. ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக அதெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக வந்து ரம்ஜான் கொண்டாடும் போது அவங்க எங்கே போகிறாங்களோ இல்லையோ உடனே அவங்க சொந்தக்காரருடைய கல்லறைக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் அவங்க பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க. இது எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை, அவங்க சுத்தமாகவே செய்கிறாங்க. ரொம்ப பிடிச்சமான கல்ச்சர் கூட. நம்ம கேஜிஎஃப்பில் நடக்கக்கூடிய மதங்கள் வித்தியாசம் இருந்தால் கூட அவங்க பண்ணுற கல்ச்சர். இதில் வந்து என்ன வித்தியாசம் இல்லாத நடக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி 3 விதமான ஆட்கள் 3 ரிலீஜன் இருந்தாலும் எல்லோரும் வந்து எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுவாங்க. இப்போ வந்து பொங்கல் வந்து கிறிஸ்டியன் கொண்டாடுவார், முஸ்லீமும் அதை ஆதரிப்பார். ஸோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கோலார் தங்க வயல் வந்து எல்லாருக்கும் படிப்பினை கொடுத்துருக்குது. அப்படி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து இங்கே தான் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜனோ 2 ரிலீஜன், எல்லா ரிலீஜனும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற 14 லாங்குவேஜில் 16 லாங்குவேஜ் வரைக்கும் இங்கே இருக்குது. ஈவன் ஃபாரின் லாங்குவேஜ் பர்சன் கூட இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி வந்து கூட்டாக வாழக்கூடிய ஒரு ஒற்றுமையான கூடு தான் இந்த கோலார் தங்க வயல். இவங்களுடைய கல்ச்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் இன்னொரு இடத்துல ஒன்று சேரும். ஒரு திருவிழா, அந்த திருவிழான்னு போது என்ன பார்த்திங்கன்னா கல்லறை திருநாள். அங்கே அது வந்து எல்லா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க தெரியும், எல்லோரும் உலக முழுக்க இருந்து அந்த இடத்துல வந்து அன்றைக்கி நவம்பர் 2ஆம் தேதி இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது இந்து கல்ற, கிறிஸ்டின் கல்ற, முஸ்லீம் கல்ற எல்லோரும் வந்து அங்கங்கே போயிட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஒரு ரிலேஷனில் வந்து இவங்க கிறிஸ்டின் இந்து பொண்ணு கொடுத்துருப்பாங்க, இவங்க இங்கேருந்து கிறிஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இல்லை முஸ்லீம் அப்படி ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் அவங்களுடைய கல்லறைகள் வந்து மாறியே இருக்கும். கிறிஸ்டின் கார்டு இந்துலேயும் கல்லறை, இந்து கார்டு கிறிஸ்டின்லேயும் இருக்கும், இந்த கிறிஸ்டின் கார்டு முஸ்லீம்லேயும் இருக்கும். இப்படி வந்து இது ஒரு ஈக்குவாலிட்டியாக தான் மக்கள் வந்து மனித நேயமாக வாழ்ந்துட்டு போனாங்கிறதுக்கு நம்ம தங்க வயலில் நடக்கக்கூடிய இந்த கல்லறை திருநாள் வந்து ரொம்ப அவசியம், முக்கியமானது சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இந்த ஊர்த்தானத்துக்கு சொல்லலாம். அது வந்து 1935 ஆரம்பித்தாங்க. 1880 கல்லறைலாம் பதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் லீகலாக வந்து இந்த திருவிழா வந்து 1935 தான் வந்தது. அதாவது இங்கிலாந்து கல்ச்சர் முறைப்படி அவங்களுடைய டைம், அவங்களுடைய இதை தான் இனி நவம்பர் 2 வச்சு நம்ம ஆல் சோல்ஸ் டே வந்து கொண்டாடிட்டு வரோம். அப்போது மறைஞ்சவங்களுக்கு என்ன படைப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதை படைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு அந்த பூங்கள் போட்டு கேன்லாம் கொளுத்தி பட்டாசு வெடித்து அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த திருவிழாவை கொண்டாடணுன்றதுக்காக மறைந்த ஆன்மாக்களுக்காக நடத்தக்கூடிய இந்த கல்லறை திருநாள் வந்து நம்ம கேஜியில் மட்டுமே வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் ஆட்கள் கலந்துக்கிற விஷயம் வந்து இங்கே தான் இருக்கும். அது இங்கே நம்ம பார்க்கலாம்.